ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5th டே வரைக்கும் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5th டே வரைக்கும் எந்தெந்த நாளில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கலான்னா வந்து ரீசன்ட் வீடியோஸில் வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு சார். இனிமேல் வர நாட்களில் வந்து எங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் வந்து எங்களுக்கு வந்து போஸ்ட் கிடைக்கும் ஜேஏ அண்ட் விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் வந்தது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் நீங்கள் எதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து ஜேஏ ஆர் விஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து விஓ வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஜேஏல கூட டாப் டிபார்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து ஆப்சன்டீஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போது நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், ரெவென்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சப்போஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஜேஏல தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து அவங்களுடைய கேட்டகரியில் வந்து இந்த ஜேஏ வந்து அவங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லாததுனால ஸோ அவங்க வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப் டு 5th டே வரைக்கும் டோட்டலாக வந்து 113 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிறது அந்த வாய்ப்புகள் இருக்குது ஆப்சன்டீஸ். நம்ம சேனலில் வந்து தினமும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருந்தால் வந்து ஸோ இனி வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது 5th டே வச்சு தான் வந்து நம்ம சொல்கிறோம். பிசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஒரு 2000 வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து ஜேஏல ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1000 நியர்பை 1000. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜேஏ ஆர் விஓ வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் ஷோராக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5th டே வரைக்கும் தான். நம்ம வந்து ஒரு 3 days ஆர் 2 daysக்கு வந்து இதேமாரி வந்து அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.